35 எம்எல்ஏக்களுக்காக நாங்கள் போய் நிற்போமா அப்படின்னும் போது அதிமுகவோட கூட்டணி இல்லைன்றதை டிக்ளேர் பண்ணுறாரு. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி டிக்ளேர் பண்ணுறாரு. கட்சிக்கு தலைவர் விஜயா ஆதவ் அர்ஜுன் ரெட்டியா தெரியல. காளியம்மாள் வராங்க. காளியம்மாள் வர்றதுக்கான பேச்சுவார்த்தையை யார் நடத்துகிறா? அண்ணன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி நடத்துகிறார். காளியம்மாள் திமுகவில் அன்பில் மகேஷை வச்சு பேசுது. அங்கே எம்பி சீட்டு வேணும்னு கேட்குது. மொழிப்போர் தியாகம் அஞ்சலி அம்மாள் பற்றி தான் பேசுகிறாரு. ரைட்டா, பெரியாரை பற்றி பேசுகிறாரு, எல்லாரை பற்றியும் பேசுகிறாரு. ஆனால் இவருக்கு பேசிக்காக ஒன்றுமே தெரியல. அதுக்குள்ளே ஒரு சீரியஸ் தாட்டே இல்லை. இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளரை கேமராமேனை போட்டு அடிச்சு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு நிலவரத்தை ஏற்படுது. இவருடைய டோட்டல் கெப்பாசிட்டி மத்திய உளவுத்துறை எடுத்த கணக்கீட்டு இவருடைய டோட்டல் ஓட்டே 4% தான். நீ டைனாஸ்டின்னு சொன்னீங்கன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர்னு ஒருத்தர் இல்லைன்னா விஜய்னு ஒருத்தர் வந்திருப்பாரா? நடிகராக இருப்பாரா? அவருக்கு படங்கள் அமைஞ்சிருக்குமா? தமிழகத்தின் 69% இடஒதுக்கீடு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இனாக்ட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தமிழகத்தின் மீது இந்தி திணிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்கு. இப்போ மாநில அரசு ஒரு சீரியஸா ஒரு வழக்கு போட்டாங்கன்னா இவங்க மாட்டிப்பாங்க. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே. வணக்கம். தாவேகா உடைய கட்சி, அந்த தாவேகா தொடங்கப்பட்டு ஓராண்டு முடிந்து 2வது ஆண்டு தொடக்க விழா நிகழ்வு இன்று சென்னையில் நடைபெற்றது. இதில் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் பேசினாரு. இன்னைக்கு மும்மொழி கொள்கை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா மாறி இருக்கு. தமிழ்நாடு காலமாக இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து வரக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கு. ஒவ்வொரு முறையும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு, அது அதிமுக அது காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், அதை திணிப்பதற்கான வேலைகளை செஞ்சிருக்காங்க. அந்த சமயங்கள் எல்லாம் தமிழ்நாடு எதிர்த்திருக்கு, ஸ்ட்ராங்காக அதை எதிர்த்திருக்கு. ஸோ அதனுடைய ஒரு பகுதியாக தான் இன்னைக்கு பாஜக இதை மும்மொழி கொள்கையை திணிப்பதற்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து இன்னைக்கு ஒரு அரசியல் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. அதை ரொம்ப சாதாரணமாக போகிற போக்கில் சொல்கிற மாதிரி இன்னும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றியத்தில் இருக்கவங்களும் சரி, இன்னைக்கு மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சியும் விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை விஜய் சொல்கிறாரு. இதற்கு முன்னர் பாசசமா பாயாசமா அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா? அதை இன்னைக்கு மீண்டும் அழுத்தி சொல்கிறாரு. அதுக்கே மிகப்பெரிய விமர்சனம் எழுந்தது அவருக்கு எதிராக. அப்போது இது ரொம்ப சாதாரணமாக ஒரு விளையாட்டுத்தனமாக இதை கருத்து தெரிவிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜயோட பேச்சில் நிறைய விஷயங்கள் இடம்பெறல. மோடின்றது இடம்பெறல, ஹிந்தின்றது இடம்பெறல, தமிழக முதல்வர்ன்றது கூட மு.க. ஸ்டாலின்றது கூட இடம்பெறல. பாஜக கவர்மெண்ட் அப்படின்றது வரல. மும்மொழி திட்டம்னா அதில் வரக்கூடிய கான்ட்ரவர்சி என்ன, அதை பற்றி யாருமே இன்னைக்கு பேசினவங்க யாருமே அதை பற்றி பேசவே இல்லை. முழுக்க விஷயங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த விஷயங்களுடைய சீரியஸ்னஸ் எதுவுமே அவங்களுக்கு தெரியல. விஜய்க்கு அது புரியல, அந்த சீரியஸ்னஸ். இல்லைன்னா இப்படியா ரொம்ப சாதாரணமாக கொச்சையாக அதை பேச மாட்டார். அதாவது தமிழகம் மும்மொழி கொள்கை அடிப்படையில் இந்தி திணிக்கப்படக்கூடாத மாநிலம் தமிழகம். அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எப்படி 69%க்கு ஒரு ஷெட்யூல் 9ல் ஒரு பிரிவை ஏற்படுத்தி தமிழகத்தின் 69% இடஒதுக்கீடு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இனாக்ட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தமிழகத்தின் மீது இந்தி திணிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்குது. மணிப்பூருக்கு போகணுன்னா பாஸ்போர்ட் வேணும், ரைட்டா? கர்நாடக மாநிலத்துக்கு ஒரு தனி கொடி உண்டு. அது மாதிரி தமிழகத்தின் மீது இந்தி திணிக்கக்கூடாதுன்னு ஒரு இனாக்ட்மெண்ட்டே இருக்குது. இப்போது மாநில அரசு ஒரு சீரியஸாக ஒரு வழக்கு போட்டாங்கன்னா இவங்க மாட்டிப்பாங்க. ஸோ அதனால தான் மும்மொழி கொள்கைன்றது நீங்கள் எந்த தாய்மொழி வேணால் படிக்கலாம், எப்படி தாய்மொழி வேணால் படிக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் 60% சென்ட்ரல் கவர்மெண்ட், 40% ஸ்டேட் கவர்மெண்ட். மாநில அரசோட இப்போ கேந்திரிய வித்யாலயா எல்லாத்தையுமே பிஎம் ஸ்ரீயா மாற்றிட்டாங்க. அது மத்திய அரசோட நேரடி ஸ்கூலு. 1839 ஸ்கூலுக்கு மேலே மாநில அரசு ஸ்கூலு. மாநில அரசு ஸ்கூலில்
நீங்கள் வந்து மும்மொழி திட்டம் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா இன்னைக்கு கேந்திரிய வித்யாலயால தமிழ் ஆசிரியர்களே கிடையாது, டோட்டலாக கிடையாது கேந்திரிய வித்யாலயால. அதே மாதிரி மும்மொழி திட்டம்ன்ற அடிப்படையில் இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து ஹிந்தியை கொண்டு வந்தீங்கன்னா தமிழக அரசு ஹிந்தியை ஏற்றுக்கிட்டதா அர்த்தம். அப்போ தமிழக அரசு நடத்தக்கூடிய அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலில் ஹிந்தியை ஏற்றுக்கிட்டாங்கன்னா 45,000 அரசு பள்ளிகள்லையும் ஹிந்தியை ஏற்றுக்க வேண்டிய கட்டாயம் வரும். கவர்மெண்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஏற்றுக்குச்சு, அப்போ மாற்றணும், பாலிசியை சேஞ்ச் பண்ணிட்டோம். இதுதான் வந்து அவங்களுடைய சதி திட்டத்தோட உண்மையான விஷயம். இதை தான் அவங்க கொண்டு வர ட்ரை பண்றாங்க. அதை வந்து தமிழகம் வந்து எதிர்க்குது, பயங்கரமா எதிர்க்குது, நிக்குது. நீ பிஎம் ஸ்ரீ திட்டம் வந்து தருவியா மாட்டியா அப்படின்றது தான் பிரச்சனை. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து யூனியன் கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணிச்சிருக்கு என்இபியை. என்இபிக்கான எதிர்ப்பு வந்து பல இடங்கள்ல வருது. நேத்து வந்து தெலுங்கு மொழி தான் வந்து அடிப்படையான மொழி அப்படின்னு சொல்றவங்க யாருன்னா ஹைதராபாத்தில் ஹிந்தியும் உருதுவும் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய தெலுங்கானா மாநில அரசு. தெலுங்கை வந்து முன்னணி மொழி, எல்லாரும் வந்து கட்டாயம் தெலுங்கு படிக்கணுன்றது கட்டாயம். தெலுங்குல பாஸ் பண்ணாதான் தெலுங்கானால சிபிஎஸ்இ ஸ்கூலும் சரி மற்ற ஸ்கூலும் சரி எல்லா ஸ்கூலும் வந்து தெலுங்கை வந்து கட்டாயமா வைக்கணும். தெலுங்குல பாஸ் பண்ணாம யாருமே வந்து எந்த பள்ளியா இருந்தாலும் சரி, இப்போ இங்க கூட சொல்றாங்க சிபிஎஸ்இ பள்ளியில வந்து ஹிந்தி தான் இருக்கு, கேந்திரிய வித்யாலயால ஹிந்தி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தெலுங்கானால ஒரு அனாக்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. தெலுங்கானால தெலுங்கு மஸ்ட். எந்த ஹைதராபாத் நிஜாமோட சமஸ்தானமா இருந்த பகுதி தெலுங்கானா, ஆந்திரா இல்ல தெலுங்கானா, முழுக்க ஹைதராபாத் சமஸ்தானம் அங்க கொண்டு வராங்க. ஸோ இதுதான் இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய மிக சீரியஸான டேஞ்சர். மொழிப்போர் தியாகம், அஞ்சலி அம்மாள் பற்றிலாம் பேசுகிறாரு இவர், ரைட்டா, பெரியாரை பற்றி பேசுகிறாரு, எல்லார பற்றியும் பேசுகிறாரு. ஆனால் இவருக்கு பேசிக்காக ஒன்றுமே தெரியல. அதுக்குள்ள ஒரு சீரியஸ் தாட்டே இல்லை. இவர் விளையாடுறதா சொல்லக்கூடிய விஷயத்தில் உண்மையிலேயே மத்திய மாநில அரசுகள் விளையாடல. ஒன்றிய அரசு கிளியராக இருக்கான். அவன் வந்து இந்தியை கொண்டு வரணும், இந்தியை இம்போஸ் பண்ணணுன்றதுல ரொம்ப கிளியராக இருக்கான். மாநில அரசு அதை எதிர்த்து போராடுறதுல மிக கிளியராக இருக்கு, ரைட்டுங்களா. இப்போ அடுத்து வரக்கூடிய பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சி டீலிமிட்டேஷன்லையும் மாநில அரசு வந்து போராடுவதற்கு தயாராக இருக்கு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கு. அது தமிழக வெற்றி கழகத்தையும் கூப்பிட்டுருக்காங்க. முதல் முறையாக 45 கட்சிகளில் ஒரு கட்சியாக கூப்பிட்டுருக்காங்க. இதெல்லாமே டெவலப்மெண்ட், இதெல்லாமே விஷயங்கள், இதெல்லாமே சீரியஸான அரசியல். ஆனால் இவங்க நடத்துனதெல்லாம் ஜோக் அரசியல் தான் இன்னைக்கு இந்த ஆண்டு விழாவில் நடந்த விஷயங்கள். நீங்க குறிப்பிட்டது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக அரசு இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. அவ்வளவு சீரியஸான விஷயம் அது. தமிழ்நாட்டினுடைய உரிமை பறிக்கக்கூடிய ஒரு விஷயம். 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற எண்ணிக்கை அப்படின்றது 31ஆக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. கால அவகாசம் ரொம்ப குறைவா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும், அப்போதான் இதை தடுத்து நிறுத்த முடியும்னு முதலமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட சமயத்துல உங்க கட்சியினுடைய 1ஆம் ஆண்டு நிறைவு விழா, 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நீங்க நடத்துறீங்க அப்படின்ற போது இதை பற்றி ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் கூட இல்லாம கடந்து போனார்னா அவருடைய அரசியல் எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் அதை பத்திலாம் கவலையே படல, எந்த விஷயமும் இல்லை. இன்னும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்கள் தான் எதிர்கட்சின்றாரு. ஒன்று. ரெண்டாவது, 40-35 எம்எல்ஏக்களுக்காக நாங்கள் போய் நிற்போமா அப்படின்னும் போது அதிமுகவோட கூட்டணி இல்லைன்றதை டிக்ளேர் பண்றாரு. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி டிக்ளேர் பண்றாரு. கட்சிக்கு தலைவர் விஜயா ஆதவ் அர்ஜுன் ரெட்டியா தெரியல. ஏற்கனவே விசிகால இருக்கும்போது கட்சிக்கு தலைவர் வந்து திருமாவா ஆதவ் அர்ஜுன் ரெட்டியான்னு தெரியல. அந்த மாதிரி தான் அவர் அங்க இருந்தார். இங்கேயும் அப்படிதான் இருக்காரு. இப்போ கட்சிக்கு தலைவர் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டியா இவரான்னு தெரியல. டாமினேட் பண்ற கேரக்டர் அவர். டாமினேட் மட்டும் கிடையாது, அவர் வந்து பினான்சியலி ரொம்ப சவுண்ட். பிரசாந்த் கிஷோரை கொண்டு வர்றதும் அவர் தான். இன்னைக்கு வந்து ஒரு பிளேட்டுக்கு 3000 ரூபாய் அந்த ஹோட்டல்ல 2000 பேரை உட்கார வச்சு ஒரு பிளேட்டுக்கு 3000 ரூபாய் செலவு பண்ணதும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான், ரைட்டுங்களா. எல்லாமே ஃபினான்சியலாக போகிறது. இப்போ காளியம்மாள் வராங்க. காளியம்மாள் வர்றதுக்கான பேச்சுவார்த்தையை யார் நடத்துகிறா? அண்ணன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி நடத்துகிறாரு. மருது அழகராஜ் அப்படின்னு ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் யாருன்னா, ஜெயலலிதா கிட்ட இருந்து ஜெயலலிதா சொல்கிறாங்க போயஸ் கார்டன் மாதிரி ஒரு வீடை வந்து சிவகங்கையில் அவர் கட்டி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க.
வர்ச்சுவலாக அப்படியே போயஸ் கார்டன் மாதிரியே ஒரு பெரிய பங்களாவை வந்து மருது அழகராஜுக்காக விஜயபாஸ்கர் கட்டி கொடுக்குறாரு. அது மாதிரி ஏகப்பட்டது ஃபுல்லாக தேர்தலுக்கு எடப்பாடி கொடுத்த காசை முழுக்க அடிச்சிட்டாரு அப்படின்ற அவர் மேலே இருக்கக்கூடிய அலிகேஷன். அவர் இங்கே வராருன்னா அவர் எதுக்காக வருவார்? தாவேகாக்கு காசு கேட்டு தான் வருவார். அவருக்கான காசு பேச்சுவார்த்தையை யார் பண்ணுறா? ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. காளியம்மாளுக்கான காசு பேச்சுவார்த்தையை யார் பண்ணுறா? ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. காளியம்மாள் வந்து திமுகவில் அன்பில் மகேஷை வச்சு பேசுது. அங்கே வந்து எம்பி சீட்டு வேணும்னு கேட்குது, எனக்கு எம்பி சீட்டு கொடுங்கன்னு கேட்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு வாரிய தலைவர் வர அளவுக்கு வரலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க. அங்கே பேசிட்டு அப்படியே 2 நாளைக்கு முன்னாடி நம்ம டிடிகே ரோட்டில் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோட ஆஃபீஸில் வந்து உட்காந்து பேசி ஃபைனலைஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அது என்ன காரணத்தினாலையும் இன்னைக்கு இணைப்பு நடக்கலை. வெகு விரைவில் அந்த இணைப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்போது முழுக்க முழுக்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுறாரு. அவரு தான் வந்து நாங்கள் வந்து அடுத்தது ஆளுங்கட்சி அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. மன்னராட்சி இல்லை, இது ஏதோ மன்னராட்சிக்கு எதிராக நான் குரல் கொடுத்தேன் அப்படின்னு ஒவ்வொரு கூட்டத்திலேயே அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. மன்னராட்சி இல்லை. இந்த மாதிரி ஆட்களை காளியம்மாள், மருது அழகராஜ், அதுக்கப்புறம் இந்த நாச்சியார்னு ஒரு அம்மா இன்னைக்கு சேர்ந்துருக்கு, ரஞ்சனா நாச்சியார், பாஜகலேருந்து வெளியேறினவங்க. பார்த்தீங்கன்னா நேற்று ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் மாதிரி 20 மைக்கு அந்த அம்மாவோட ப்ரெஸ் மீட்டுக்கு 20 மைக்கு அந்த அம்மா வந்து விளக்கமாக பேசுகிறாங்க. மும்மொழி கொள்கையை வந்து அண்ணாமலை எப்படி ஏற்றுக்க மாட்டேன்றார் அப்படின்றத ரொம்ப விளக்கமாக பேசுகிறாங்க. அவரோட அந்த அம்மாவோட வீடியோ வந்து புதிய தலைமுறை மாதிரி பெரிய ஊடகங்களே வந்து லைவில் கவர் பண்ணுறாங்க, ரைட்டா? அதுக்கப்புறம் நியூஸஸ்லாம் போடுறாங்க. இதுக்கெல்லாம் பின்னணி யார்? ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய மீடியா மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ரஞ்சனா நாச்சியார் வந்து இவ்வளோ பெரிய ப்ரெஸ் மீட்டை வந்து நடத்திருக்க முடியாது. அப்போ மருது அழகராஜா இருக்கட்டும், காளியம்மாளாக இருக்கட்டும், ரஞ்சனா நாச்சியாராக இருக்கட்டும், அவங்க இன்னைக்கு சேர்ந்துருக்காங்க. எல்லாமே ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோடைய ப்ராடக்டை அவரு டிக்ளேர் பண்ணுறாரு. நாங்கள் வந்து ஆளுங்கட்சி, எதிர்கட்சி கூட கிடையாது. எதிர்கட்சியாக இனிமேல் பட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆளுங்கட்சி, நாங்கள் தான் டிசைட் பண்ண போகிறோம், எங்களுக்குள்ளே எந்த சண்டையும் இல்லை, ரைட்டுங்களா? புசி ஆனந்துக்கும் ஜானுக்கும் இவருக்கும் சண்டைன்னு சொல்லிட்டு ஐயநாதன் மாதிரி ஆட்கள் வெளியில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து யூடியூப்பில் உட்காந்து இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ரிட்டாரிக் ஸ்பீச். இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு அதை விட நம்ம பிரசாந்த் கிஷோர் பேசின பேச்சு தான் செம்மையாக இருந்தது. எனக்கு அதில் ஒரு உண்மை தெரியும். தோனியை விட, தோனி ஒரு பிகாரி, அவரை விட அடுத்த முறை வந்து நான் டிவிகேவை ஜெயிக்க வச்சு நான் தான் ஃபேமஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லுவார். தாவேகாவுடைய டோட்டல் ட்ராவல் பார்த்தீங்கன்னா காளியம்மாள், மருது அழகராஜ், ரஞ்சனா நாச்சியார், பிரசாந்த் கிஷோர், அண்ணன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, எப்படி பார்த்தீங்கன்னா இது டோட்டலாகவே ஒரு பெரிய கரப்ட் டீமாக இருக்குது. இதில் ஒன்றும் தெரியாத ஒரு தலைவர், எதை பற்றியும் பேசாத ஒரு தலைவர், ரைட்டா? அவருக்கு வந்து மும்மொழி கொள்கை பற்றியும் தெரியல, டீலிமிட்டேஷன் ஆஃப் பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சிஸை வந்து அதை பற்றியும் தெரியல, அதை பற்றியும் மென்ஷன் இல்லை, எந்த எதிர்கால திட்டத்தையும் மென்ஷன் கிடையாது. ஒன்று சாதாரணமானவங்க வந்து பதவிக்கு வரக்கூடாதா, இளைஞர்கள் பதவிக்கு வரக்கூடாதா, இது ஒரு கேள்வி. இவ்வளோ இந்த கேள்வியை முன் வச்சுட்டு சும்மா ஏதோ ஒன்று பேசிட்டு பாயாசமா பாசிசமா அப்படின்ற மாதிரி ஒரு திரைப்பட டைலாக் தான். கொள்கை தலைவர் பெரியாரை வந்து சீமான் அவ்வளவு கேவலமாக பேசிய போதும் ஒரு வார்த்தை கூட அவருக்கு எதிராக வாய் திறக்காத தாவேகா தலைவர் இன்னைக்கு பெரியார் சிலையை எடுத்து பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்குறாரு. எப்படி பார்ப்பது இது? அதாவது நான் கேட்டேன் தாவேகா வட்டாரங்களில், ஏன் சீமானை எதிர்த்து பேசல? அமித்ஷா வந்து அம்பேத்கரை எதிர்த்து பேசும்போது ஒரு அறிக்கை கொடுத்தார் விஜய். ஏன் வந்து சீமானை எதிர்த்து பேசலன்னா, சீமான் எதிர்காலத்தில் ஒரு கூட்டணிக்கு வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்டாக நாங்கள் பார்க்குறோம். சீமான் வந்து ஒரு கன்சிடரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் வந்து தாவேகா கிட்டேருந்து வந்துச்சு. அந்த பதிலில் எனக்கு நம்பிக்கை இல்லை. சீமான் போக மாட்டார், அது நல்லா தெரியும் நமக்கு. சீமான் அந்த சைட் போகக்கூடிய ஆள் இல்லை. ஆனால் இவங்களுடைய கால்குலேஷனில் அது இருக்குது, அதனால தான் அறிக்கை கொடுக்கல அப்படின்னு. இன்னொன்று பயம், திரும்பி அடி டொமால் 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 டொமால்னு திரும்பி வரும் அங்கேருந்து சீமான் கிட்டேருந்து.
சீமான் வந்து பெரியாரை பேச ஆரம்பிச்சதே வந்து விஜயால தானே. அம்பேத்கரும் பெரியாரும் சமம்னு விஜய் சொல்றாரு அப்படின்ற கேள்விக்கு ஆரம்பிச்சது தானே. பெரியாருக்கு எதிரான சீமானோட அட்டாக் எல்லாமே அங்கேருந்து ஆரம்பிச்சு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஸோ இது மறுபடியும் நாங்கள் வந்து தனிப்பட்ட நபர்களை தாக்கி பேசுவதில்லை அப்படின்னு. இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளரை, கேமராமேனை போட்டு அடிச்சு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு நிலவரத்தை ஏற்படுத்தி தனிப்பட்ட நபர் மேலே தாக்குதல் கொடுக்கலன்னு ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் மேலேயே தாக்குதல் தொடுக்கக்கூடிய அளவுக்கான பவுன்சர்ஸ் தான் அங்கே உள்ளே இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து முதல் கோணல் மட்டும் இல்லை, முழுக்க கோணலாக தான் இது போயிட்டுருக்கு. முதல்ல இந்த பவுன்சர் கலாச்சாரம் அப்படின்றது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நல்ல தலைவராக இருந்தால் அவர் மக்கள் மீது நம்பிக்கை இருக்கும், மக்கள் தான் அவங்களுக்கு பாதுகாவலர் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் இந்த மாதிரி பவுன்சர்லாம் வச்சுக்க மாட்டாங்க. இன்னமும் விஜய் வந்து கட்சி தொடங்கி 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, பவுன்சரை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுவும் பவுன்சரை வச்சு ஹேண்டில் பண்ணுறாரு, ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறாரு, மக்களை ஹேண்டில் பண்ணுறாரு, தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை ஹேண்டில் பண்ணுறாரு. இது என்ன மாதிரியான போக்கு? கொழுப்பு வேற எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து உண்மையான மக்கள் தலைவராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ திருமாவளவன் இருக்கார், அவருக்கு Y+எல்லாம் கொடுத்துருக்காங்களா? இல்லை. அவர் வந்து சாதாரணமாக போகிறாரு. மக்கள் தொண்டர்கள் வந்து அவ்வளோ அணிதிரண்டு அவர் மேலே வந்து விழுறாங்க. அவருக்கு அதுவே தான் பாதுகாப்பு. அதுதான் பாதுகாப்பு. அதுதான் பாதுகாப்பு. பவுன்சர்கள்லாம் பாதுகாப்பு இல்லை. பவுன்சர்கள் யாருக்கு பாதுகாப்பு? சீமானுக்கு பாதுகாப்பு. 20 பவுன்சர் சீமானுக்கு. ஸோ உங்களுக்கான பாதுகாப்பு வந்து நீங்கள் தண்ணீரில் இருக்கக்கூடிய மீனாக இருக்கும்பொழுது உங்களுக்கு இந்த பாதுகாப்பு தேவைப்படாது. இப்போ Y+ கொடுத்துருக்காங்களா, அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா? அப்புறம் ஏன் இவர் பவுன்சரை வச்சு பத்திரிகாரன் அடிக்கிறார்? இவர் தேவையே இல்லையே. அது இந்த விஷயமே தேவை கிடையாது. பிரசாந்த் கிஷோர் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு, என்னன்னா நான் கடந்த 4 ஆண்டுகள்ல எந்த கட்சிக்கும் வேலை செய்யல, பட் விஜய் அவர்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு மிகப்பெரிய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர். இப்போ 4 வருஷமா யாருக்கும் வேலை செய்யாம இந்த கட்சிக்கு வரேன் அப்படின்னா இந்த கட்சியில ஏதோ ஒன்று இருக்குது, அதற்காக தான் நான் வேலை செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னலை கொடுத்துட்டு ஒன்று சொல்றாரு. அவர் சொல்றதுல இருக்கக்கூடிய முரணை பார்க்க முடியுது. என்னன்னா ஒரு நாடு இல்லாட்டினா தமிழ்நாடு, குறிப்பாக தமிழ்நாட்டை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது இந்த பின்னடைவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே வந்து கரப்ஷன், கம்யூனலிசம், அப்புறம் டைனஸ்டி பாலிடிக்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த பின்னடைவு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதே பேச்சோட இறுதியில் அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கம்யூனலிசம் அப்படின்றது இல்லை, கம்யூனலிசத்திற்கு எதிராக தமிழ்நாடு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்றாரு. முன்னுக்கு பின் முரணா பேசுறாரு. அப்புறம் தமிழ்நாட்டில் கரப்ஷன் இருக்கிறதுனால வளர்ச்சி இல்லைன்றாரு. திருப்பி வந்து என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கு அப்படின்னு அவரே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. இந்த முன்னுக்கு பின் முரணான விஷயத்தை எப்படி பார்க்கறது? இதை பார்க்கும்போது எனக்கு தோன்றிய விஷயம் என்னன்னா, இந்த 4 வருஷமா நான் வராம இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது, அந்த அழுத்தத்துல தான் அவர் வந்திருக்கிறாரோ, அதனாலதான் இந்த மாதிரியான உளறல்லாம் இருக்குதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது? அதாவது பிஜேபி வந்து டோட்டலா வந்து தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்கத்தோட இம்பேக்டை வந்து குறிப்பாக அதிமுக திமுக 2 பேரோட இம்பேக்டை வந்து குறைக்கணுன்றது அவங்களுடைய லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் சீமானை தூண்டி விட்டு பெரியாரை திட்டுன்றது. சீமானை அகாஸ்மா தான் முதல்ல திட்ட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்து பெரியாருக்கு எதிராக ஒரு பெரிய விஷயத்தை வந்து தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க. அது வந்து இவங்களால பண்ண முடியாது, அந்த ஆர்எஸ்எஸ்ஸால் பண்ண முடியாதது. ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே செஞ்சது. பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சீமான் வாங்கின வாக்குகள் ஈரோடு கிழக்கில் 15,000 வாக்குகளில் 8,000 ஓட்டு பிராமணர்கள் ஓட்டு. அந்த அளவுக்கான ஒரு போலரைசேஷனை வந்து உருவாக்குறது. பிரசாந்த் கிஷோர் வந்து 4 வருஷமா வரல அப்படின்னு சொல்றாரு இல்லையா? 4 வருஷத்துல அவர் செஞ்ச முக்கியமான விஷயம், ஜன் ஸ்வராஜ்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு தேர்தலில் நிற்கிறாரு. மொத்தம் ஒரு 4 தொகுதிகளில் நிற்கிறாரு. 3 தொகுதிகளில் டெபாசிட் போயிடுச்சு. ஒரு தொகுதியில் 3rd place வர்றாரு. அப்போ இந்த 4 வருஷமா நீ என்ன பண்ண, நீ என்ன சாதிச்ச? லாஸ்டா வந்து நம்ம ஆம் ஆத்மி கட்சிக்கு அவர் ஒர்க் பண்ணதா சொல்றாரு. ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒர்க் பண்ணதா சொல்றாரு. பெங்கால்லையும் ஒர்க் பண்றாரு. ஆம் ஆத்மி கட்சி திமுகவுக்கும் வேலை செஞ்சார். திமுகவுக்கு 21ல் ஒர்க் பண்றாரு. ரைட்டா? அவருடைய ஃபுல் ஜூஸ் எடுத்துட்டாங்க. இங்க ஐபேக்கோட ஃபுல் ஜூஸ் எடுத்துட்டாரு. அவரே ஐபேக்குள்ள இல்லை. ஐபேக் அமைப்புக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் சம்பந்தமே கிடையாது. ரைட்டா? இன்னைக்கு அவர் வந்து ஒரு சாதாரண அரசியல்வாதி. இப்போ இந்த முஸ்தபான்னு ஒருத்தர் போனார் இல்லையா, தாவேகாக்கு போன உடனே
சால்வெல்லாம் போட்டு அவர் கூட்டணி வைக்கிறேன்னாரு. அடுத்த நாளே நான் கூட்டணி இல்லை, நான் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணார். அது மாதிரி தான் தாவேகாவுடைய மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த பிரசாந்த் கிஷோர் வர்றதும் வந்து ஒரு கொஸ்டினபிள் தான். இவரால் ஜெயிக்க வைக்க முடியுமா, முழுக்க முழுக்க ஜெயிக்க வைக்க முடியுமா மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் கொஞ்ச நேரம் அண்ணன் இங்கிலீஷில் தான் பேசுகிறாரு, துரை இங்கிலீஷெல்லாம் பேசுதுன்ற மாதிரி அண்ணன் இங்கிலீஷில் தான் பேசுகிறாரு. பிரசாந்த் இந்த இன்னைக்கு இருந்த ஸ்டேஜ் ஃபுல்லாகவே பிரசாந்த் கிஷோருக்கான ஸ்டேஜாக தான் இருந்தது. முழுக்க முழுக்க பிரசாந்த் கிஷோரு அவருக்கான விஷயங்கள், அந்த விஷயங்கள் தான். இன்னைக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து 20% வாக்குகள் தாவேகாக்கு இருக்குதுன்னு சொன்னார். முதல் தடவை வந்து பிரஸ் மீட் சொன்னதா சொல்லப்படுது. அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த 20% பத்தி வாயே இல்லை, திறக்கல. இன்னைக்கு என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டு மக்களை வந்து அவங்களுடைய மோசமான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றணும், அதுக்காக சொல்றாரு. அப்போ சொல்லும்போது நீங்க சொல்ற மாதிரி கம்யூனலிசம் வந்து இங்க கிடையாது, அது வந்து பீகார்ல இருக்கு. அங்க வந்து அவர் கம்யூனலிசத்துக்கு கொடுத்த விளக்கமுமே வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தால பிறந்ததால வந்து நீங்க வந்து பாதிக்கப்படக்கூடிய நிலைமை வந்து உங்களுக்கு வரக்கூடாதுன்னு, அது பீகார்ல பேச வேண்டிய மொழி. அந்த நிலைமையை உருவாக்குனதுல பிரசாந்த் கிஷோரினுடைய பங்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு, யாராலையும் மறுக்க முடியும். மோடி 2014 மோடி இன்னைக்கு வந்து ஆட்சியில் அமர்வதற்கு காரணங்கள்ல அவரு ஒருத்தர். அப்போ மோடி அந்த பங்கை உருவாக்குனதுல மோடி, அதை வந்து கம்யூனலிசத்தை நீங்க வந்து பெரிய அளவுக்கு டிஃபீட் பண்ணிட்டீங்கன்றாரு. அது 0/40 டிஎம்கே வந்து டிஃபீட் பண்ணிருக்கு, அதையும் அக்செப்ட் பண்றாரு. செல்ஃப் கான்ட்ரடிக்டரி, கம்ப்ளீட் செல்ஃப் கான்ட்ரடிக்டரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, செல்ஃப் கான்ட்ரடிக்டரியான ஒரு விழா, சும்மா ஒரு சால்வை போட்டுக்கிறது, இது பண்ணுறது எல்லாமே அப்படியே அந்த சினிமாவில் வர மாதிரி தான். விஜயோட படங்கள் எல்லாமே தோல்வி படங்கள் தான், ரைட்டா? சமீப காலங்களில் வெளியானது எல்லாமே தோல்வி படங்கள்ன்றது தான் கருத்து, ரைட்டா? விஜய் வந்து இதுக்கு மேலே செல்லக்கூடிய பெரிய அளவுக்கான ஒரு கான்செப்ட் கிடையாது. வேற யாராவது ஒரு நல்ல டைரக்டர் வந்தால் இவர் மாதிரி ஜெயிலர் மாதிரி ரஜினிகாந்த் வந்து 70 வயசில் செல்லத்தக்க ப்ராடக்டாக மாறுறாரு, அந்த மாதிரி இவரும் ஒரு செல்லத்தக்க ப்ராடக்டாக மாறலாம். அதை தாண்டி இவர் ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை. இவருடைய டோட்டல் கெப்பாசிட்டி வந்து மத்திய உளவுத்துறை எடுத்த கணக்கீட்டின்படி இவருடைய டோட்டல் ஓட்டே 4% தான் வருது. நீங்க கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு பேசும்போது தான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. எப்படி 1967 மாற்றம் நிகழ்ந்ததோ, எப்படி 1977 ஒரு மாற்றம் நிகழ்ந்ததோ, அதே போல ஒரு மாற்றம் நிகழ்வுண்டு பேசுறாரு விஜய். 1967 நிகழ்ந்த மாற்றம் அது உண்மையிலே மிகப்பெரிய மாற்றம் தான். 1977 நிகழ்ந்த மாற்றத்தை 1967 நிகழ்ந்த மாற்றத்தோடு எப்படி அண்ணா பொறுப்புக்கு வந்ததற்கும், அண்ணா வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக, திமுக வந்து முதல் முறையாக ஆட்சியை பிடித்ததற்கும், எம்ஜிஆர் அவர்கள் அதிலிருந்து பிரிந்து போய் அவர் ஆட்சி அமைத்ததற்கும் இருக்கக்கூடிய அந்த ஒப்புமையை இப்போது அவர் ஆட்சி அமைக்க போகிறார் அப்படின்றதோடு எப்படி ஒப்பிட்டு பார்க்குறாரு? எல்லாமே கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. அண்ணா ஆட்சி அமைச்சதும் எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சதும் வேற வேற. அண்ணா ஆட்சி அமைக்கிறதுக்கும் எம்ஜிஆர் உதவினார், ரைட்டா? அதில் ஒரு கேக்கை வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு இவர் வந்து ஆட்சி அமைக்கிறாரு வித் த ஹெல்ப் ஆஃப் காங்கிரஸ் ஓட் பேங்க். காங்கிரஸோட ஓட் பேங்க் வச்சு எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கிறார். எம்ஜிஆருடைய ஆட்சி அமைப்பு வந்து அற்புதமானது. ஆனால் அவர் காங்கிரஸ் ஓட் பேங்கோட தான் உள்ள வர்றாரு. அப்போ காங்கிரஸ் வந்து டிஸ்மேண்டில் ஆகிடுது. அன்னிலேருந்து எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் பவர்க்கே வரல, டோட்டலாகவே கிடையாது. இது ஜஸ்ட் லைக் கேரளா மாதிரி தான். கேரளாவில் ஒன்று காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும், இன்னொன்று வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி அமைக்கும். நடுவில் வந்து பிஜேபி வர விடாது. ரெண்டு பேருமே சேர்ந்து எதிரியாக நின்று மூணாவதாக இருக்க பிஜேபியை வந்து அங்கே மேலே வர விட மாட்டாங்க. இத்தனைக்கும் கேரளா என்பது ஒரு 30% ஹிந்து ஸ்டேட், 30% முஸ்லீம், 30% கிறிஸ்டின். அப்போ வந்து இன்னைக்கு தென்னிந்தியாவில் இருக்கிறதுலையே சாலிட் ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய ஒரே இடம் வந்து கேரளா தான். பினராயி விஜயனுடைய கேரியர்லாம் அனலைஸ் பண்ணும்போது அவர் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நடத்திய அட்டாக்ஸு, அவர் மேலே ஆர்எஸ்எஸ் நடத்திய அட்டாக்ஸ்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கேரளா ஹிஸ்டரியை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க பிஜேபி பெரிய ஃபோர்ஸாக வரும். ஆனால் பிஜேபியை பெரிய ஃபோர்ஸாக வராமல் வச்சிருக்கிறது காங்கிரஸும் கம்யூனிஸ்டும். அந்த பிளே இவங்க வந்து இந்தி கூட்டணியில் இருந்தாலும் இங்கே எதிராக நின்று ரெண்டு பேரும் சீட்டை ஷேர் பண்ணிட்டு போயிடுவாங்க.
இந்த தடவை ஒரே ஒரு சீட்டை மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மாற்றம் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆரையும் திமுகவையும் பிரிக்க முடியாது. 25 வருஷம் அவர் திமுகவில் இருந்திருக்காரு. அவரோட டிராவல் வந்து 25 இயர்ஸ் டிஎம்கேல இருந்திருக்கு. அவருடைய டிராவல் வித் அண்ணாவோட பேரை வச்சுக்கிட்டு தான் வர்றாரு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய அளவில் கொள்கையில் வேறுபாடுலாம் கிடையாது. இருமொழி கொள்கையாகட்டும், அண்ணாவோட அனைத்து கொள்கையும் அதிமுக ஏற்றிருக்கு. குறைந்தபட்சம் பாலிசி அளவுலையாவது ஏற்றிருக்காங்க. பாலிசி அளவுலையாவது ஏற்றிருக்காங்க. ரைட்டா? இன்னைக்கு கூட ஓபிஎஸ் வந்து இருமொழி கொள்கைக்காக பேசுறாரு. ஓபிஎஸ் பிஜேபி ஆதரவாளர். ஆனா அவர் இருமொழி கொள்கைக்காக பேசுறாரு. இந்தி திணிக்க கூடாதுன்னு பேசுறதுல வந்து அதிமுகவுடைய வளர்ப்பு வாய்ப்பு. அப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில இருந்தது என்ன வித்தியாசம்? ஒன்றும் கிடையாது. குறைந்தபட்சம் அந்த சமயத்துல. ஆனா அண்ணா ஆட்சி அமைக்கும் போது அது வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட். அது வந்து ரெவல்யூஷன், புரட்சி. அது எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சதுன்றது சம்திங் டிஃப்ரெண்ட், அவ்வளவுதான். இது இல்லைன்னா எக்ஸ், இல்லைன்னா ஒய், ஒய் இல்லைன்னா எக்ஸ், அப்படி கொண்டு போனது தான் அது. அதில் அவர் காங்கிரஸ் ஓட் பேங்கோட போறாரு. ஸோ இப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்கிறாரு விஜயை பொறுத்த வரைக்கும். அப்படியாக நாம புரிஞ்சுக்கணும். இல்லை இல்லை, அவர் புரிஞ்சிருக்கிறது வந்து அவர் சொல்ல வர்றது வந்து ஒரு சேஞ்ச். காங்கிரஸ் ரூல்ல இருந்து டிஎம்கே ரூல், டிஎம்கே ரூலோட இருந்து ஏடிஎம்கே ரூல். அதுதான் வந்து அவர் ஒரு சேஞ்ச் அப்படின்றார். அப்ப ஜெயலலிதா ரூலு நடுவில் வந்துச்சு. ஜெயலலிதா அந்த ரூல்லாம் சேஞ்ச் இல்லையா? அது சேஞ்ச் தானே. அதுவும் இறுதியாக ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஆதவ அர்ஜுனா தொடக்கத்துல இருந்தே சொல்றது, இந்த பரம்பரை ரீதியாக ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள், டைனஸ்டி பாலிடிக்ஸ், அதற்கு அகெயின்ஸ்டா தான் நான் இருக்கிறேன் அப்படின்றது தான் அவருடைய கருத்தா இருக்கு. இன்னைக்கும் கூட அதை பத்தி பேசுறாரு. இது ஒரு மிகப்பெரிய மன்னர் ஆட்சியை எதிர்த்தேன், அதனால் நான் வெளியேற்றப்பட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஆனா அவர் தொடங்கும் போது என்ன சொல்லி பேசுறாருன்னா, கட்சியினுடைய நிரந்தர தலைவர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசுறாரு. கட்சியினுடைய நிரந்தர தலைவர்னு விஜயை குறிப்பிட்டு பேசுறாரு. ஒரு பக்கம் டெமோக்ரஸி இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் வெளில வந்தேன்றாரு. இன்னொரு புறத்துல டெமோக்ரஸிக்கு எதிராக நிரந்தர தலைவர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. இந்த கான்ட்ரடிக்ஷன் எப்படி? இது பெரிய கான்ட்ரடிக்ஷன். நீங்க சொல்றது பெரிய கான்ட்ரடிக்ஷன். நிரந்தர தலைவர்னா அதிமுகல தான் சொல்லுவாங்க. கட்சி தொண்டர்கள் கூட பொதுச் செயலாளர் ஆக முடியும். எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி ப்ரொடியூசர் பொதுச் செயலாளர் ஆனார் அப்படின்னு. பிரசாந்த் கிஷோரும் இன்னொரு லாங்குவேஜில் சொல்றாரு. நீங்க வந்து கிரிக்கெட் டீம்ல சுனில் கவாஸ்கர் பையனும் கபில் தேவ் பையனும் மற்ற முன்னாடி பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாங்களே, விஜய் மஞ்சுரேக்கர், நாரி கான்ட்ராக்டர், அப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் ஆடணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்ததுன்னா சச்சின் டெண்டுல்கரும் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் வந்திருக்க முடியாது. ஸோ டைனாஸ்டி பாலிடிக்ஸ் ஆபத்து. அப்படி கிரிக்கெட்ன்றது ஸ்போர்ட்ஸ், அது வேற, அரசியல்ன்றது டோட்டலி வேற. ரைட்டுங்களா? இங்க வந்து கிரிக்கெட்ல இருக்கக்கூடிய விளையாடக்கூடிய ஆட்களை யாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது இல்லை. நீ வந்து டைனாஸ்டின்னு நீ சொன்னீங்கன்னா, உதயநிதி வந்து பிரசாந்த் கிஷோர் ஆலோசகராக இருக்கும்போது தான் உதயநிதி எம்எல்ஏ ஆகிறார். அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறது யாரு? சேப்பாக்கம் தொகுதியில தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸ்டாலின் முதல்வராகவே வரமாட்டாரு, ஸ்டாலினுக்கு அந்த லக்கே இல்லை அப்படின்னும் போதுதான் பிரசாந்த் கிஷோர் ஒரு பாட்டு சொல்றாரு, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு ஒரு பாட்டை வந்து அவர் கட்டமைக்கிறார். இவர் பாட்டுக்களை கட்டமைக்கலாமே தவிர இந்த டைனாஸ்டி பாலிடிக்ஸ் சம்பந்தமா பேசவே முடியாது. ரைட்டா? ஆதவ் அர்ஜுன் யாரோட டைனாஸ்டி? கேவலமான இந்தியாவையே சுரண்டி கொள்ளை அடிக்கக்கூடிய மார்ட்டினோட டைனாஸ்டில இருந்து அவரோட மருமகன் இல்லைன்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு இவ்வளவு காசு எங்க, இவ்வளவு ரீச் எங்க? பிரசாந்த் கிஷோரோட போறதுக்கான ரீச் யாருக்கு? மார்ட்டின் தான் திமுக மூலமா கலைஞருக்கு அந்த ஒளியின் ஓசைன்னு ஒரு படம் எடுத்து கொடுத்து அது மூலமா நெருக்கமானதுனால என் மருமகன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஐபேக்கு அனுப்புறாரு. ஐபேக் இங்க ஒர்க் பண்ணுது, வெஸ்ட் பெங்கால ஒர்க் பண்ணுது. 2 இடத்துலயும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி ஒர்க் பண்றாரு. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி படிச்சு வாங்கின குவாலிஃபிகேஷன்ல தான் அவர் வந்தாரா? மார்ட்டின் பொண்ணை லவ் பண்ணதுனால தான் அவர் வந்தார். அப்போ அது டைனாஸ்டி இல்லையா? மருமகன்றது டைனாஸ்டி இல்லையா? இன்னொரு மகன் சார்லஸ் வந்து பாண்டிச்சேரியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், அது டைனாஸ்டி இல்லையா? மார்ட்டினோட பையன் அங்க வேலை செய்யறது டைனாஸ்டி இல்லையா? லீமா ரோஸ்னு ஒரு அம்மா வந்து ஐஜேகேன்னு ஒரு கட்சியில இருக்கு. இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள லாட்டரியை கொண்டு வருவதற்கான மார்ட்டினுடைய முயற்சி. அந்த முயற்சியின் ஒரு பகுதியாக தான் விசிக இருந்தாரு, திமுக இருந்தாரு, இப்போ தாவேகாக்கு வந்திருக்காரு. அப்ப இது டைனாஸ்டி இல்லையா? இதுவும் டைனாஸ்டி தானே. எஸ்.ஏ. சந்திரசேகர்னு ஒருத்தர் இல்லைன்னா விஜய்னு ஒருத்தர் வந்திருப்பாரா?
நடிகராக இருப்பாரா? அவருக்கு படங்கள் அமைஞ்சிருக்குமா? விஜயகாந்த்னு ஒருத்தரை வந்து குரூம் பண்ணி எஸ் ஏ சந்திரசேகர் வந்து கொண்டு வரலன்னா அந்த விஜயகாந்த் ஒரு படத்துல நடிச்சு விஜயை குரூம் பண்ணி விடுவாரா? அவரு வளர்த்து விடுவாரா? விஜய் வந்து ஒரு முன்னணி நடிகராக கொண்டு வருவாரா? அஃப்கோர்ஸ் அவருக்கு திறமை இல்லைன்னு நம்ம சொல்ல, விஜய்க்கு திறமை இருக்கு, நல்ல டான்ஸரு, நல்ல பெர்ஃபார்மரு, அதெல்லாம் ரைட்டு. ஆனா முதல்ல உன்னை குரூம் பண்ணது யாரு? எஸ் ஏ சந்திரசேகர் தானே. அப்போ நீயும் டைனாஸ்டி தானே, ரைட்டா? நீயும் அதுக்குள்ள தானே வர. உன்ன இல்லாம இப்போ அஜித் சொன்னீங்கன்னா ஓகே, சாதாரண மெக்கானிக்காக இருந்து அந்த பையன் வந்து சான்ஸ் கேட்டு வரான். அந்த மாதிரி சான்ஸ் கேட்டு வந்தவரில் ஒரு ஆள் தான் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன். அவங்க டைனாஸ்டி இல்லை, ரைட்டா? கலைஞர் கருணாநிதி அவரும் டைனாஸ்டி கிடையாது, சாதாரணமாக உழைச்சி மேலே வர்றது தான், ரைட்டா? அப்போ நீ வரன்னா எஸ் ஏ சந்திரசேகரன் பையனாக வரன்னா அப்படியே அவர் வந்து அண்ணாதுரை, இவர் வந்து எம்ஜிஆர், 2 பேரும் ஒரே குடும்பத்திலேருந்து அந்த ஆட்சி எப்படி இருக்கும்? அப்படி பிளான் பண்ணி தான் இவர் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டா கொண்டு வர்றது யாரு? அண்ணன் எஸ் ஏ சந்திரசேகர். விஜய் மக்கள் இயக்கம்னு ஆரம்பிச்சு அதுக்கு புசி ஆனந்த மாநில செயலாளராக போட்டு அதுல இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு, இதெல்லாமே டைனாஸ்டி தானே. இவங்க எங்க இந்த டைனாஸ்டியை பத்தி இவங்க பேசி என்ன ஆக போகுது? இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.